இந்த முதலீடுகளின் பலன்களை ஒருங்கிணைந்து 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி பயணிக்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 22ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10 மற்றும் 11 நாட்களில் சென்னையில் நடத்தப்பட்டு உள்ளது. தொழில்கள் செழிக்கும் தமிழ்நாட்டில் தனி சிறப்புகளையும் முதலீட்டுகளையும் ஈர்ப்பதற்கு உகந்த சூழலையும் எடுத்துக்காட்டும் தளமாக இம்மாநாடு அமையும். மேலும் உள்ள பெருந்தொழில்கள், சிறு தொழில் நிறுவனங்கள், தொழில்கள் ஆகியவற்றை முதலீட்டாளர்களுடன் உலக சந்தையுடன் இணைக்க ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும். இதற்கான வரவு செலவு திட்டத்தில் $100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சியை மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக வேண்டும் என்பது இந்த அரசின் குறிக்கோளாகும். அண்மையில் கையொப்பம் இட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் MOU 85 தொழில் திட்டங்கள் தொழில் வளர்ச்சிக்கான பின்தங்கிய மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட உள்ளன. இத்திட்டங்களின் மூலம் 1,44,028 கோடி முதலீட்டில் 2,14,478 பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்படும். இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து திட்டமிட்ட தொழில் வளர்ச்சியை எய்த துறை சார்ந்த புதிய 10 கொள்கைகளை வெளியிட்டுள்ளது. நிதிநுட்ப கொள்கை ஃபின்டெக் பாலிசி, ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி கொள்கை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி, உயிரியல் கொள்கை பயோடெக் பாலிசி, ஏற்றுமதி கொள்கை எக்ஸ்போர்ட் பாலிசி, வான்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கை ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பாலிசி, காலனி மற்றும் தோல் கொள்கை ஃபுட்வேர் அண்ட் லெதர் பாலிசி, மின்சார வாகனங்கள் கொள்கை வெஹிக்கிள் பாலிசி, தளவாட கொள்கை, நகர எரிவாயு வழங்கும் கொள்கை பைப் கேஸ் பாலிசி, எத்தனால் கொள்கை. தமிழ்நாடு குறிப்பாக சென்னை திருப்பெரும்புதூர் தடம் வாகன உற்பத்தியில் நாட்டிலேயே முதன்மை இடத்தை பெற்றுள்ளது. வழக்கமான புதைப்படிம எரிபொருள் ஃபாசில் ஃபியூல்ஸ் வாகனங்களுக்கு மாற்றாக தற்போது பிரபலமாகி வரும் பசுமை மின் வாகனங்கள் உற்பத்தியிலும் தமிழ்நாடு முதன்மை இடத்தை வகித்து வருகிறது. கடந்த ஆண்டில் இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்ட இருசக்கர மின் வாகனங்களில் 46% வாகனங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பதை பெருமிதத்துடன் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உலகிலேயே மிகப்பெரிய இருசக்கர மின் வாகனம் தயாரிக்கும் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட மின் வாகன கொள்கை தமிழ்நாடு தொடர்ந்து அனைத்து வகை வாகன உற்பத்தியிலும் முன்னணி மாநிலமாக திகழும் என்பதை உறுதி செய்யும். தொழில்துறையில் அதிக முதலீடுகளை ஈர்ப்பதோடு மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில், குறிப்பாக பெண்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவதில் இந்த அரசு முனைப்பாக உள்ளது. பெண்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் தோல் அல்லாத காலணிகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு அரசு சிறப்பு முன்னுரிமை அளித்து வருகிறது. இத்தொழிற்சாலைகள் ஏற்கனவே செய்யாறு, பர்கூர் ஆகிய இடங்களில் செயல்பாட்டில் உள்ளன. திண்டிவனத்தில் 5,400 பெண்களுக்கு, பெரம்பலூரில் 31,600 பெண்களுக்கும் வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய 2 தொழிற்சாலைகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று அடிக்கல் நாட்டியுள்ளார். மேலும் 2 புதிய தொழிற்சாலைகள் ராணிப்பேட்டையிலும் கள்ளக்குறிச்சியிலும் அமைக்கப்பட உள்ளன. இவற்றில் 32,000 பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தி துறையில் மேலும் முதலீடுகளை ஊக்குவிக்க இதற்கான தனி கொள்கை வெளியிட்டுள்ளதுடன் தயவான காலனி உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் தமிழ்நாடு வழிகாட்டி நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் கையொப்பமிட்டுள்ளது. MOU மாநிலத்தின் எத்தனால் உற்பத்தியை ஊக்குவிக்க எத்தனால் கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது. உழவர்களின் வருவாயை உயர்த்துவதுடன் சர்க்கரை ஆலைகளின் நிதிநிலையை மேம்படுத்துவது இக்கொள்கையின்
நோக்கங்களாகும். எத்தனால் உற்பத்திக்காக 5000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இக்கொள்கை வழிவகுக்கும். விருதுநகர், வேலூர், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் புதிய சிப்காட் தொழில் பூங்காக்கள் 410 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். இதனால் ஏறத்தாழ 22,000 பேர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மேலும் கங்கை கொண்டானில் உள்ள சிப்காட் தொழில்பேட்டையில் 50 கோடி ரூபாய் மதிப்பீடில் 1500 பணியாளர்கள் தங்கும் வசதிகளுடன் தொழிலாளர் குடியிருப்புகள் ஏற்படுத்தப்படும். இம்மதிப்பீடுகளில் தொழில்துறைக்கு 3268 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம் மின்னணு முறையில் நேரடியாக எளிதான வெளிப்படையான முறையில் அனைத்து சேவைகளையும் மக்களுக்கு வழங்க இந்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நோக்கத்தை எய்த சிம்பிள் கவ் என்ற ஒரு புதிய முயற்சியை அரசு தொடங்கும். இம்முயற்சியின் ஒரு பகுதியாக பல்வேறு அரசு துறைகளின் நடைமுறைகளையும் சேவைகளையும் கணினிமயமாக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. மென்பொருட்களை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் உரிய தரநிலைகளுடன் உருவாக்குவதற்காக 100 கோடி ரூபாய் மதிப்பில் மின் ஆளுகை நிதி ஏற்படுத்தப்படும். இந்த நிதி அரசு துறைகளால் மேற்கொள்ளப்படும் மின் ஆளுகை முயற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும். உயர்தர இணைப்பை ஏற்படுத்தவும், குறைந்த விலையில் பல்வேறு மின் சேவைகளை வழங்கவும் ஒருங்கிணைந்த மின்னணு கட்டமைப்பு யூனிஃபைட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரசால் அமைக்கப்படும். இதன் மூலம் மாநில தலைமையகத்தில் இருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிவேக கண்ணாடி இலைக்கற்றை வலையமைப்பு ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் உருவாக்கப்படும். இத்திட்டம் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இனவெளி மருத்துவம், கல்வி, வேளாண் விரிவாக்க சேவைகள் ஆகியவற்றை மாநிலத்தில் குக்கிராமங்களை வரை கொண்டு செல்வதற்கு மட்டுமின்றி அனைத்து பகுதிகளுக்கும் தங்குதடையின்றி இணைய வசதி ஏற்படுத்துவதற்கும் இத்திட்டம் வழிகோலும். இன்றைய இணைய உலகத்தில் தகவலே ஆற்றலுக்கும் அதிகாரத்திற்கும் அடித்தளம். இந்த அரசின் சமூக நீதி கொள்கையை நிலைநாட்ட தகவல்களையும் வாய்ப்புகளையும் பரவலாக்கி அனைவரையும் உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்குவது மிக அவசியமாகும். எனவே முதற்கட்டமாக சென்னை, தாம்பரம், ஆவடி, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம் மாநகராட்சிகளில் முக்கிய பொது இடங்களில் இலவச வைஃபை சேவைகள் வழங்கப்படும். உலகளவில் தகவல் தொழில்நுட்ப துறையில் தமிழ்நாட்டை ஒரு முக்கிய மையமாக நிலைநாட்டுவதற்கும் பெருகி வரும் அலுவலக கட்டமைப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்கும் சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் ஓசூரில் தமிழ்நாடு தொழில்நுட்ப நகரங்களை TN Tech City இந்த அரசு அமைக்கும். தகவல் தொழில்நுட்பம், உலகளாவிய திறன் மையங்கள் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், நிதி மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட திறன்மிகு மையங்கள், புத்தொழில் காப்பகங்கள், வர்த்தக மையங்கள், பொழுதுபோக்கு வசதிகள் போன்ற அனைத்து கட்டமைப்புகளும் இந்த தொழில்நுட்ப நகரங்களில் ஏற்படுத்தப்படும். சென்னையில் முதன்முறையாக 2000 ஆண்டில் டைடல் பூங்காவை நிறுவி தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆவார்கள். இத்துறையின் வளர்ச்சி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பயனளித்திட வேண்டும் என்ற நோக்கில் 7 மாவட்டங்களில் நியோ டைடல் பூங்காக்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் நீட்சியாக ஈரோடு, திருநெல்வேலி, செங்கல்பட்டில் தலா 1,00,000 சதுரடி கட்டட பரப்பளவில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் சுமார் 4000 பேர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். சுற்றுலா. தமிழ்நாட்டின் சுற்றுலாத்துறையானது மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை நல்குகிறது. நடப்பாண்டில் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டிலேயே முதலிடத்தை தமிழ்நாடு வகிக்கிறது.
சுற்றுலா தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல்வேறு சுற்றுலா தலங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 75 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிச்சாவரம், பூம்புகார் மற்றும் ஒகேனக்கல் ஆகிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்காக திட்டங்களுக்கு 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அனைத்து துறையினருடன் கலந்தாலோசித்து சுற்றுலா கொள்கை ஒன்று வகுக்கப்பட்டுள்ளது. இது விரைவில் வெளியிடப்படும். சிறுபான்மையினர் நலன். பள்ளிவாசல்களையும் தர்காக்களையும் பழுது பார்ப்பதற்கும் சீரமைப்பதற்கும் வழங்கப்படும் ஆண்டு மானியம் நடப்பாண்டில் 6 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற நாகூர் தர்காவை சீரமைக்க இவ்வாண்டில் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதே போன்று தேவாலயங்களை பழுது பார்ப்பதற்கும் புதுப்பிப்பதற்கும் வழங்கப்படும் மானியமும் 6 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும். தொன்மையான மதுரை புனித ஜார்ஜ் தேவாலயம், தஞ்சாவூர் ஸ்வாட்ச் தேவாலயம், சேலம் கிறிஸ்து தேவாலயம் உள்ளிட்டவை புதுப்பிக்கப்படும். வக்ஃப் உடைமைகளை பாதுகாப்பதற்கான சீரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. இம்முயற்சிகளால் கடந்த ஆண்டு 52 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. இம்முயற்சிகளின் தொடர்ச்சியாக வக்ஃப் வாரியம் சொத்துக்களின் தரவுத்தளம் உருவாக்கப்படும். இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள். கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அரசு தீவிர முயற்சிகள் தொடர்ந்து எடுத்து வருகிறது. இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 4491 ஏக்கர் பரப்பளவில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட 4236 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சொத்துக்களை மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. கோயில் நிலங்களில் புவிசார் ஒருங்கிணைப்புகளை பதிவு செய்யவும் நில வளங்கள் பற்றிய தரத்தை தயாரிப்பதற்காகவும் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 1,08,000 ஏக்கர்களில் இப்பணி நிறைவடைந்து உள்ளன. நடப்பாண்டில் 574 கோயில்களில் திருப்பணி முடிக்கப்பட்டு குடமுழுக்குகள் நடத்தப்பட்டன. திருச்செந்தூர் கோயிலில் 305 கோடி ரூபாயிலும், பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலில் 166 கோடி ரூபாயிலும், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் 146 கோடி ரூபாயிலும் பெருந்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வரும் நிதியாண்டில் 400 கோயில்களுக்கு திருப்பணி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்படும். வரும் ஆண்டில் பழனி, திருத்தணி, சமயபுரம் ஆகிய கோயில்களில் பெருந்திட்ட பணிகள் 485 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். மக்கள் குறை தீர்ப்பு. பொதுமக்களின் குறைகளை விரைவாகவும் நிறைவாகவும் தீர்ப்பதற்கு இந்த அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது. இந்த ஆண்டு முதல்வரின் முகவரி திட்டத்தில் பெறப்பட்ட 17.7 லட்சம் மனுக்களில் 17.3 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன. தீர்வு காணப்பட்ட மனுக்களின் மீது மனுதாரர்களிடமிருந்து பின்னுடக்கங்கள் ஃபீட்பேக் பெறப்பட்டு கண்காணிப்பிரிவியல் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அரசு அலுவலகங்களை மக்கள் தேடி வரும் நிலையை மாற்றி அவர் இருப்பிடத்திற்கே நிர்வாகத்தை கொண்டு செல்வதே இந்த அரசின் குறிக்கோள் ஆகும். கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற இந்த அரசின் புதிய திட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொள்கின்றார். இதன் அடுத்த கட்டமாக அரசின் திட்டங்களையும் சேவைகளையும் கடைக்கோடி மக்களும் பெற்று பயனடையும் வகையில் அனைத்து ஊராட்சிகளிலும் நகர்ப்புற பகுதிகளிலும் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் அனைத்து அரசு துறைகளும் ஒருங்கிணைத்து அரசு சேவை முகாம்கள் நடத்தப்படும்.
ஒட்டுமொத்த அரசு நிர்வாக இயந்திரமும் மக்களை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான சேவைகளை அளிப்பதற்கு இத்திட்டம் வழிவகை செய்யும். நில நிர்வாகம். நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஒரு நம்பகமான எளிய நில பதிவேட்டு முறையை கொண்டு வர அரசு உறுதியாக உள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட நிலங்கள் விற்பனை பதிவு செய்யப்பட்டவுடன் அவற்றின் பட்டாவை தடையின்றி மாற்றம் செய்வதற்காக வருவாய், பத்திரப்பதிவு, நகர் ஊரமைப்பு துறை, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து புதிய மென்பொருள் உருவாக்கப்படும். இந்த நிதியாண்டில் கிராம நத்த பகுதி பதிவேடுகள் கணினிமயமாக்கப்பட்டு நத்தம் நிலங்களுக்கான பட்டா மாற்ற முறை இணைய வழியில் மேற்கொள்ளப்படும். சமூக பாதுகாப்பு. விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கும் நலிவுற்ற பிரிவினருக்கும் தக்க சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்ற பின்னர் மே 2021 முதல் புதிதாக 5,76,225 பெண்களுக்கு முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு சமூக பாதுகாப்பு ஓய்வூதியங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவை தவிர மேற்பட்ட விண்ணப்பங்களின் தகுதியான 1,00,000 பேர்களுக்கு சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் கூடுதலாக வழங்கப்படும். இதன் மூலம் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் பெறும் பயனாளிகளின் மொத்த எண்ணிக்கை 35.8 லட்சம் ஆக உயரும். சமூக பாதுகாப்பு ஓய்வூதியங்களுக்காக இம்மதிப்பீடுகளில் 5,346 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காவல். சட்டம் ஒழுங்கை இந்த அரசு திறம்பட நிலைநாட்டியதன் காரணமாக தமிழ்நாடு அமைதி பூங்காவாகவும் சமுதாய நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்து வருகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டு மற்றும் கடத்தலை தடுப்பதற்கு அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நடவடிக்கைகளால் 13,491 போதைப் பொருள் விற்பனையாளர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை மேலும் அதிகரிக்க மாநிலம் முழுவதிலும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் 38 கோடி ரூபாய் மொத்த செலவில் கண்காணிப்பு கேமரா அமைப்பு மேம்படுத்தப்படும். சமூக ஊடகங்கள் வாயிலாக தவறான காணொளிகளை பரப்பி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களிடையே அச்சத்தை உருவாக்க அண்மையில் சமூக விரோதிகள் சிலரால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அரசின் விரைவான கடுமையான நடவடிக்கைகளால் ஒடுக்கப்பட்டுள்ளன. இச்செயல்களில் ஈடுபட்ட சமூக விரோதிகள் மீது 11 வழக்குகள் பதியப்பட்டு கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அரசின் இந்த உறுதியான நடவடிக்கையை அனைவருடன் பாராட்டும் பெற்றுள்ளது. சுமார் 4 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்களை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை அலுவலர்களும் நேரில் சந்தித்து உண்மையை விளக்கினர். வெளி மாநில தொழிலாளர்கள் பணிபுரிவதற்கான பாதுகாப்பான பணி சூழலை எடுத்துரைத்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் அனைத்து முயற்சிகளையும் பீகார், ஜார்க்கண்ட் மாநில அரசுகளுடன் இணைந்து அரசு மேற்கொண்டு வருகிறது. அரசு பணியாளர்கள் நலன். அரசு பணியாளர்கள் ஓய்வூதியதாரர்களின் நலனை பாதுகாப்பில் இந்த அரசு கண்ணும் கருத்துமாக உள்ளது. பழைய அரசு அலுவலர்கள் குடியிருப்புகள் படிப்படியாக புதிதாக கட்டப்படும். வரும் நிதியாண்டில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்படும். உயர்ந்து வரும் கட்டுமான செலவுகளை கருத்தில் கொண்டு அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் வீட்டுக்கடன் வரும் நிதியாண்டில் உயர்த்தப்படும். ஓய்வூதியரார் இறக்க நேரிட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஓய்வூதியராளர்களின் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தில் நிதியுதவியாக 50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கோவிட் பெருந்தொற்று காலத்திற்கு பின்னர் இந்நிதி உதவிக்கான கோரிக்கைகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. ஓய்வூதியர்களின் குடும்ப நலனை கருத்தில் கொண்டு 2021-22 ஆண்டில் 25 கோடி ரூபாயும்
22-23 ஆண்டில் 50 கோடி ரூபாயும் சிறப்பு நிதியாக இந்த அரசு வழங்கியுள்ளது. நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை தீர்வு செய்ய மேலும் 25 கோடி ரூபாய் சிறப்பு ஒதுக்கீடாக வழங்கப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்றின் போது உயிரிழந்த 401 முன்கள பணியாளர்கள் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வீதம் 100 கோடி ரூபாய் கருணை தொகை மாண்பு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. பதிவுத்துறை 1/4/2012 அன்று உயர்த்தப்பட்ட நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ 9/6/2017 அன்று முதல் ஒரே சீராக 13% குறைக்கப்பட்டது. மேலும் விற்பனை, நன்கொடை, பரிமாற்றம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அல்லாத ஏற்பாடு ஆவணங்களுக்கான பதிவு கட்டணம் 1%இலிருந்து 4% உயர்த்தப்பட்டது. சந்தை மதிப்பிற்கு ஏற்ப வழிகாட்டி மதிப்பை உயர்த்தவும் பதிவு கட்டணத்தை குறைக்கவும் பல்வேறு தரப்பினர் இடமிருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த கோரிக்கைகளை ஏற்று வழிகாட்டி மதிப்புகளை திருத்த பரிந்துரைக்கு ஒரு குழுவை அரசு அமைத்துள்ளது. இக்குழு நில அளவை எண் வாரியாக சர்வே நம்பராக திருத்தம் மேற்கொள்ள கால அவகாசம் தேவைப்படும். ஆகவே வெளிச்சந்தையில் சொத்துக்களின் மதிப்பு கணிசமாக அதிகரித்து உள்ளதால் இக்குழுவின் அறிக்கை பெறும் வரை வழிகாட்டி மதிப்பை 8/6/2017 வரை கடைபிடிக்கப்பட்டு வந்த வழிகாட்டி மதிப்பிற்கு ஈடாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. நிலம் வாங்குபவர்களின் சுமையை குறைக்க பதிவு கட்டணத்தை 4%இலிருந்து 2% குறைக்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. இனி சொந்த விற்பனை, நன்கொடை, பரிமாற்றம் ஆகிய ஆவணங்களுக்கு 8/6/2017 வரை கடைபிடிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்பில் 5% முத்திரை தீர்வை, 2% சொத்து மாற்றும் வரி மற்றும் 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அல்லாத ஏற்பாடு ஆவணத்திற்கு 7% முத்திரை தீர்வை, 2% பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த நடவடிக்கைகள் எளிய நடுத்தர மக்களுக்கு, குறிப்பாக வங்கி கடன் மூலம் வீடு வாங்குபவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும். மகளிர் உரிமை தொகை சமூகத்தின் சரிபாதியான பெண் இனத்தை சரிநிகர் சமமாக உயர்த்த திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிற திராவிட மாடல் அரசு கல்வியில், நிர்வாகத்தில், அதிகாரமிக்க பொறுப்புகளில், பொருளாதாரத்தில், சமூகத்தில் பெண்களை உயர்த்தும் திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் போதெல்லாம் தீட்டி செயல்படுத்தி வருகிறோம். மகளிருக்கு சொத்துரிமை, உள்ளாட்சி அமைப்புகளில் தனி இடஒதுக்கீடும் அளித்தது முதல் இன்று அவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் வழங்கியது வரை மகளிர் நலன் காத்து அவர்களது உரிமைகளை நிலைநாட்டுவதில் எப்போதும் மக்களுடன் செயல்பட்டு வருகிறோம். அந்த வரிசையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தோம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற இலக்கணப்படி செயல்பட்டு வருபவர்கள் மட்டுமல்ல, சொல்லாத நல பல திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் என்பதை மாமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் அறிவீர்கள், நீங்களும் அறிவீர்கள். மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண், நான் முதல்வன் போன்றவை தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படாதவை. இத்தகைய புதுமையான திட்டங்களை செயல்படுத்தி உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும் என்ற இந்த வாக்குறுதியையும் உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்த குடும்பத்து தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது என்றதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். பாக்கியெல்லாம்
ஒன்றிய அரசால் பெருமளவில் உயர்த்தப்பட்டுள்ள சமையல் எரிவாயு விலைவாசி உயர்வால் அதிகரிக்கும் குடும்ப செலவுகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் என்பது அவர்களது அன்றாட வாழ்க்கைக்கு பெரும் உதவியாக இருக்கும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த திட்டம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டான இந்த ஆண்டில் திராவிட இயக்க மாதம் என சொல்லத்தக்க செப்டம்பர் மாதத்தில் தாய் தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் பெருமகன் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் முதல் இத்திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் மகளிர் பயன்பெறுவதற்கான வழிமுறைகள் வகுப்பட்டு விரைவில் வெளியிடப்படும். தமிழ்நாட்டு மகளிரின் சமூக பொருளாதார வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் கூடிய இத்திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 7000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர்களே, பார்ட் பி ஃபைனான்சஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்டை சென்ற ஆண்டு போல் நான் ஆங்கிலத்தில் 15 பத்தி படிக்க அனுமதி கோருகிறேன். Honorable Speaker, having highlighted the major reforms and initiatives of this government, I turn now to the aggregate fiscal position of the state. In order to arrest the declining trend of states' own tax revenues as a percentage of GSDP, the government has been undertaking several resource mobilization measures, including rationalization of rates and improvement in collection efficiency. As a result, the state's own tax revenue is estimated to increase to rupees 1,51,870 crore in the revised estimates as compared to 1,42,799 crore in the budget estimates. In the coming year, it is estimated that the state's own tax revenue will further increase to 1,81,182 crore, which is a growth of 19.3% over the revised estimates. The state's own non-tax revenue is estimated at 15,309 crore in the revised estimates, similar to the projections in the budget estimates 2023. In the coming year, it is estimated at 20,223 crore, which is an increase of 32% over the revised estimates. The share of central taxes is estimated at rupees 38,731 crore in revised estimates and 41,664 crore in the budget, in line with the projections in the union budget. While there is an increase, it continues to be far less than what would have been devolved to the states, but for the indiscriminate levy of cesses and surcharges by the union government. The grants in aid from the union government is estimated at 39,748 crore in the revised estimates, including the payment of GST compensation arrears of 16,214 crores, and at rupees 27,444 crores in this budget, which includes a sum of 4,572 crore that is expected as arrears in GST compensation in the coming year. Despite multiple representations from the states, the union government has refused to extend the original GST compensation period of guaranteed 14% year-over-year growth beyond the 5 years that expired on June 30th, 2022, and states will hence be deprived of a vital source of revenue from now on. It should be noted that excluding the settlement of GST compensation arrears, the total funds received from the union government, that is the aggregate of both share in taxes and grants in aid annually, have dropped by roughly 1% of GSDP when compared to 2014-15, which translate to a reduction of about 24,840 crore this year and 28,327,000 crore next year. In aggregate, the total revenue receipts are projected to be 2,45,659 crore in the revised estimates, which is higher by 6% over the 2,31,000 crore estimated in budget estimates 2023. In the coming year, the total revenue receipts are projected at 2,70,515 crore, which is an increase of 10% over the revised estimates. On the expenditure front, the total revenue expenditure is estimated to reduce to rupees 2,76,135 crore in the revised estimates
as compared to 284,188 crore in the budget estimates on account of prudent fiscal management. The government has ensured adequate allocation towards its developmental needs, as evidenced in the increase in estimates for subsidies and transfers to 1,18,841 crore in the revised estimate against 113,643 in the budget estimate. அதாவது மொத்த செலவினங்கள் குறைக்கப்பட்டாலும் மக்களுக்கு போய் சேர்ற மானியங்கள் 5,000 கோடி அதிகரிக்கப்பட்டிருக்கு. In the coming year, the total revenue expenditure is expected to be 3,08,055 crores. As a result of the decline in total revenue expenditure and the projected increase in revenue receipts, the revenue deficit is estimated at 30,476 crore compared to 52,784 in the budget. This is a reduction of around 31,850 crores in the last 2 years, which is an unprecedented feat. Since the year 2015-16, when the revenue deficit breached the 1% GDP mark for the first time, the finances deteriorated continuously, with revenue deficits increasing in leaps and bounds to reach 3.28% in 2021. This government, through reforms of unprecedented scale and scope, has not only managed to arrest, but actually reverse the declining trend by bringing down revenue deficit by record levels to 1.23% of the GSDP, close to the ratio of 2015-16. In the coming year, despite the inclusion of an amount of 7,000 crore for Magalir Urimai Togai scheme, one of the biggest cash transfer schemes implemented by any state government in the history of this country, the revenue deficit of the state has still been contained at 1.32% of the GSDP, much below the levels of 2017-18. In the budget estimates for 23-24, the revenue deficit is estimated at 37,540 crore. In this budget, the government has given a further push to the capital expenditure in the state. An allocation of 44,365 crore has been provided for capital expenditure, which is an increase of 15.69% over the revised estimates. The total capital outlay of the state, including net loans and advances, is estimated at 54,534 crore in the budget. The fiscal deficit has been estimated at 74,524.64 crore in the revised estimate, which is exactly 3% of the GSDP. This is a reduction of around 15,589 crores as compared to the budget estimates 22-23. The government has managed to achieve the golden target of containing fiscal deficit at 3% of the GSDP as required by the Tamil Nadu Fiscal Responsibility Act 2003. This has been a Herculean task given the fiscal deficit of 4.61% that was inherited by this government while assuming office. For the coming year, the fiscal deficit is estimated at 92,074 crore, which is 3.25% of the GSDP. It should be noted that for the first time since this government assumed office, the budget calls for borrowing up to the full limit allowed by the 15th Finance Commission for the year, 3% of GSDP, as well as the additional 0.25% of GSDP that Tamil Nadu is likely to qualify for with respect to power reforms. I am duty bound to note that we face 3 structural problems that have increased since 2014 that we must correct as soon as possible. States-owned revenues are still at roughly 7% of GSDP, far below the almost 10% level of 2006-07, and this leads to repeated revenue deficit. We must find a way to raise revenues as a percentage of GSDP to eliminate the revenue deficit and create a surplus for more progressive schemes and investments. We must use data to ensure that the state's revenue spending is targeted and does not lead to inflation, which is a hidden tax on the common person. We must improve our ability for discretionary spending by reducing the proportion of non-discretionary spending, which currently takes up almost 90% of the state's own revenue. In the year 23-24, net borrowings are projected at 91,866 crore, including 82,625 crore of net open market borrowings and 9,240 crore from other sources. Therefore, on 31/3/2024, the total outstanding debt will be 7,26,000
28 crore, and the debt to GSDP ratio will be 25.63%. This is well within the 29.1% limit for 2023-24 set by the 15th Finance Commission. The medium-term fiscal plan projects that we will soon achieve all the targets set in the Tamil Nadu Fiscal Responsibility Act 2003. The medium-term fiscal plan may kindly be taken as having been read as part of my speech. பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தாக்கல் செய்யும் இரண்டாவது முழு நிதிநிலை அறிக்கை இதுவாகும். நமது மாநிலத்தின் நிதிநிலையில் 2014 தொடர்ந்து ஏற்பட்ட சரிவை தடுத்து கடந்த 2 ஆண்டுகளில் நாங்கள் பெருமளவில் நிதிநிலையை நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்துள்ளோம். இடைப்பட்ட கால நிதி நிலவர திட்டத்தில் MTFP-யில் தெரிவித்தவாறு வருவாய் பற்றாக்குறை இல்லா மாநிலம் என்ற இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். முதலீடுகளை ஈர்க்கவும் வளர்ச்சிக்கும் இது ஒரு உகந்த சூழலை உருவாக்கும். வேகமாக அதிகரிக்கும் வட்டி செலவினங்கள் மற்றும் நிதி நிர்வாகத்தில் ஒன்றிய அரசால் விதிக்கப்படும் கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தபோதும் இந்த சாதனையை நாங்கள் புரிந்துள்ளோம். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நிர்வாகத்தில் ஏற்பட்ட பெரும் முன்னேற்றத்திற்கு சான்றாகும். இந்த நிதி சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் அதே வேளையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். மேலும் அனைவருக்கும் பயணிக்கும் வகையில் குறிப்பாக நிலவுற்றோர், மகளிர் ஆகியோருக்கு வாய்ப்புகளும் வளர்ச்சி புது திட்டங்கள் வடிவமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். 2021 மே மாதம் 7ஆம் தேதி ஆட்சி பொறுப்பில் இருந்து இந்த அரசு 1 லட்சம் கோடி அளவிற்கு மேலான புதிய திட்டங்களை அறிவித்துள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதன் விளைவாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசின் மேல் அதிக நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளையும் கொண்டுள்ளனர். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளில் இந்த அரசின் சீரான செம்மையான நிர்வாகத்தினாலும் செயல்படுத்தியுள்ள பல உன்னத புதிய திட்டங்களினாலும் மக்களின் எதிர்பார்ப்புகள் மேலும் உயர்ந்துள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இலக்குகளையும் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பெருமளவில் நிறைவேற்றும் வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரித்திருக்கிறோம். உலக புகழ்பெற்ற நிபுணர்களை கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பொருளாதார ஆலோசனை குழு இந்த வரவு செலவு திட்ட தயாரிப்பதில் நேரம் ஒதுக்கி ஆலோசனைகள் வழங்கியதற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும். இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அயராத உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் ERP அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் என மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கயல் எழுதிய இமய நெற்றியின் அயல் எழுதிய புலியும் வில்லும் என்கிறது சிலப்பதிகாரம். புகழ்பெற்ற தொன்மையான இத்தமிழ் பேரரசுகளின் வழித்தோன்றலாக இந்த திராவிட மாடல் அரசு தனது வரலாறு காணாத சாதனைகளை நாடே வியக்கும் வண்ணம் மக்களின் உள்ளத்தில் தொடர்ந்து பதித்து வருகிறது. மக்களின் பேராதரவுடன் இனி வரும் காலங்களிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு தமிழ் சமுதாயத்திற்கு ஆற்றிய வேண்டிய வரலாற்று கடமையை தொடர்ந்து ஆற்றும் என்று உறுதி கூறுகிறேன். இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்குவதற்கு எனக்கு தொடர்ந்து வழிகாட்டுதலும் ஆலோசனையும் ஊக்கமும் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2023-24 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்றுத்தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு.
நாளை செவ்வாய்க்கிழமை 21/3/2023 அன்று வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைப்பது குறித்து தீர்மானம் மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற பேரவையில் முதல் 1 மணி நேரம் வினாக்கள் விடை என்று உள்ள சட்டமன்ற பேரவை விதி 32 நாளை 21/3/2023 அன்று தளர்த்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. 21/3/2023 செவ்வாய்க்கிழமை வினாக்கள் விடைகள் நேரம் இல்லை. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.